வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறையை கண்டித்து வங்கதேச இந்து மீட்புக் குழு சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்று வரும் அந்த போராட்டம் தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராதிகா. ராதிகா, வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரம் காரணமாக அங்கு பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனா அவரது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்தார். இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு தற்போது வங்கதேசம் என்பது கலவர பூமியாக மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர்களாக இருந்த இந்துக்கள் மீது அதிகப்படியான வன்முறை தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மேலும் அங்கிருந்த இந்து கோவில்களை இடிப்பது போன்ற வன்முறை சம்பவங்களிலும் வங்கதேசத்தில் இருப்பவர்கள் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் மீதான தாக்குதலும் அங்கு அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வங்கதேசத்தில் நிலவி வரக்கூடிய அதிலும் இந்து மக்களுக்கான எதிரான அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் வங்கதேசத்திலேயே கூட பல நேரங்களில் போராட்டம் என்பது நடைபெற்றது. மேலும் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரக்கூடிய அந்த வன்முறை சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் இன்று வங்கதேச இந்து மீட்பு குழு சார்பாக நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான இந்து மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய முயற்சியிலும் இங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட இந்துக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த நிலையில் இங்கு குவிந்திருந்த 500க்கும் அதிகமான போலீசார் அவர்களை கைது செய்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த ராஜரத்னம் மைதானம் தற்போது பரபரப்பான ஒரு இடமாக மாறி இருக்கிறது. மேலும் இங்கு போராட்டக்காரர்களை கைது செய்வதற்காக 5க்கும் மேற்பட்ட மாநகர போக்குவரத்து சார்பாக அந்த பேருந்துகள் என்பதும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்காத வகையில் தற்போது இந்த பேனர் வைப்பதற்கும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு வாக்குவாதம் என்பது ஏற்பட்ட நிலையில் தற்போது போராட்டக்காரர்களை கைது செய்யக்கூடிய அந்த சம்பவம் என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு போலீஸ் அதிகாரிகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் தற்போது நடந்து வருவதை கண்டித்து போலீஸ் அதிகாரிகளும் இங்கு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வங்கதேசத்தில் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் இந்திய அரசும் பல முன்னெடுப்புகளை எடுத்து வந்த நிலையில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. தற்போது போலீஸ் அதிகாரிகளும் போராட்டக்காரர்களை பேருந்தில் ஏற்றிய பிறகு அங்கிருந்து இறக்குமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இங்கு மாநிலம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறார். மேலும் பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதிகா.